தாறுமாறு தேங்காய் சோறு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஒரு பேனில் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோக்குள்ள ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா காஞ்சி பொன்னிறமாக வர வரைக்கும் வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் எவ்வளோக்குள்ள ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஊற்றின பிறகு நான் கொஞ்சமாக முந்திரியும் கடலையும் எடுத்திருக்கேன். நம்ம எப்போ கலவு சாதம் செஞ்சாலும் முந்திரியும் கடலையும் சேர்த்து செஞ்சோம்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இது நல்லா வறுத்தக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு இது நல்லா அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் சாதம் ரெசிபி ரெடி. இதை வந்து நான் வடித்த சாதத்தில் போட்டு கிளறி கொடுத்தோம்னா அவ்வளோதான் தேங்காய் சாதம். சுட சுட தேங்காய் சாதத்தில் மொறுன்னு உருளைக்கிழங்க வச்சு பரிமாறினா சும்மா டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.